திருநெல்வேலி மாவட்டத்தில் இங்கு ஜாதி கலவரங்களும் ஜாதி பிரச்சனையும் அதிகமாக இருக்கிறது. இதை அரசியல்வாதிகளே ஆளுங்கட்சியும் ஆண்ட கட்சியும் திட்டமிட்டே பரப்புகிறார்கள். குறிப்பாக நீங்கள் வந்து சீமான் அவர்களையும் தாண்டி வேல்முருகன் அவர்கள் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படுறார் அப்படிலாம் கம்பேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்குள்ளே வந்து நிறைய குழப்பங்கள் இருக்கும்போது மக்கள் இப்படி அதை தெளிவாக உங்களை வந்து நீங்கள் ஒன்று தெரிஞ்சுங்க. சிறு இது வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளேயே ஒரு அப்பாவுக்கும் மகனும் கருத்து வேறுபாடு வரும், ஒரு அண்ணனுக்கும் தம்பிக்கு கருத்து வேறுபாடு வரும். அது மாதிரி அண்ணன் சீமானுக்கும் எனக்கும் ஏற்பட்ட ஒரு சிறு கருத்து வேறுபாடு தானே தவிர, இன்னைக்கு நிலைமைக்கு ஒரு கட்சியிலேருந்து ஒரு பெரிய நபர் கூப்பிட்டாரு, ஒரு பெரிய தொகை சொன்னார். என்கிட்ட கார் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய லக்ஸரி காரு, இந்த மாதிரி எல்லா வகையான வாய்ப்புகளும் கொடுக்குறாங்க, பேசுகிறாங்க. நான் சொல்ல வர்றது என்னன்னா, எனக்கான தங்கச்சி அவங்களுடைய முடிவு. ஒவ்வொரு நபருக்கும் அவர்களுடைய அரசியலோ அவருடைய எதிர்காலத்தை பற்றியோ முடிவெடுக்கக்கூடிய உரிமையும் தார்மீகத்தில் அவங்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. நாம் ஒரு கட்சியில் காளியம்மாள் எந்த அளவிற்கு பேரும் புகழோடும் இருந்தார்களோ அதை விட அதிகமாக இருக்குன்னா எங்கள் தேசிய தலைவரை விட்டு கொடுத்துறாரு. இப்போ 2016 எடுத்துக்கிட்டிங்கன்னா நாம் தமிழர் வேட்பாளர் தென்னரசு அப்படிங்கிறவர் வந்து 1700 வாக்குகள் கிட்ட எடுத்திருந்தார். கடந்த முறை பார்த்தீங்கன்னா செண்பகவல்லி அப்படிங்கிறவங்க 17,000 சம்திங் ஓட்டுகள் வாங்கியிருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அம்பாசமுத்திரத்தில் நாம் தமிழர் வளர்ந்து வர்றதா எடுத்துக்கலாமா? தமிழகம் முழுக்க நாம் தமிழர் கட்சியான வளர்ச்சியும் மாற்றமும் நடந்துகிட்டே தான் இருக்குது. அதுக்கு மாற்று கருத்து இல்லை. அம்பாசமுத்திரமும் தனிப்பட்ட அம்பாசமுத்திரத்துக்கு மட்டும் ஒரு வாக்கு சதவீதம் அப்படின்ற அது வாக்கு சதவீதம் இருந்தாலும் பெரும்பான்மையாக நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கடந்த தேர்தலில் 8.2% தாண்டியிருக்கோம். அம்பாசமுத்திரம் என்பது திருநெல்வேலி மாவட்டத்திலே ஒரு பெருவாரியான வாக்கு சதவீதத்தில் வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதி. அதனால் எங்களுடைய வளர்ச்சி என்பது இரட்டிப்பாகவே இருக்குது. 1.2 இருந்தது 3 மாறிச்சு, 3 7 மாறிச்சு, 7 இன்னைக்கு 8.2 நிற்கிது. கண்டிப்பாக இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி அம்பாசமுத்திரத்தில் முதல் வெற்றியை பதிவு செய்யும். நாம் தமிழரை பாருங்க, சீமான் அண்ணாவை பாருங்க, அவங்களுடைய முகமா என்ன பாருங்க அப்படின்னு சொல்றீங்க. சமீபத்தில் உங்களுக்கும் சீமான் அவர்களுக்குமே ஒரு சில முரண்பாடு வந்தது. நீங்கள் வந்து சீமான் அவர்களையும் தாண்டி வேல்முருகன் அவர்கள் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படுறார் அப்படிலாம் கம்பேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்குள்ளே வந்து நிறைய குழப்பங்கள் இருக்கும்போது மக்கள் இப்படி அதை தெளிவாக உங்களை வந்து நீங்கள் ஒன்று தெரிஞ்சுங்க. சிறு இது வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளேயே ஒரு அப்பாவுக்கும் மகனும் கருத்து வேறுபாடு வரும், ஒரு அண்ணனுக்கும் தம்பிக்கு கருத்து வேறுபாடு வரும். அது மாதிரி அண்ணன் சீமானுக்கும் எனக்கும் ஏற்பட்ட ஒரு சிறு கருத்து வேறுபாடு தானே தவிர கொள்கை ரீதியான மாறுபாடுகள் கிடையாது. அந்த கருத்து வேறுபாடு ஏன்னு சொல்லிடுறேன். எந்த இடத்துல வேல்முருகன் சீமானுடைய சிறந்தவர்னு நான் சொன்னதுக்கான காரணம் அது ஒரே ஒரு இடத்துல என்னன்னா, நாம் தமிழர் கட்சியில அண்ணன் சீமான் கட்சிக்காரவங்களுக்காக ஒரு விடயத்தை செய்கிறத விட வேல்முருகன் ஒரு விடயத்தை கட்சிக்காரனுக்கு ஒன்றுனா ஒரு பிரச்சனைனா ஒன்றுனா இன்னும் அதிகப்படியான ஒரு சப்போர்ட் பண்றாருன்னு. ஆனால் சீமானன் செய்கிறத விட அவர் செஞ்சாருன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நான் குறிப்பிட்டு பேசியது உண்மை, அதில் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. ஆனால் நான் சொல்ல வருவது ஒட்டுமொத்த சித்தாந்தம் ஒட்டுமொத்த கொள்கைன்னு வரும்போது தனித்து போட்டியிடக்கூடிய நாம் தமிழர் கட்சி, தனித்து போட்டியிட மட்டுமே நான் இருப்பேன், நான் யாரோட கூட்டணி போகக்கூடாதுன்ற இடத்துல அண்ணன் சீமான் உயர்ந்து நிற்கிறார். அவ்வளோதான் நான் சொல்ல வர்றது. அண்ணன் வேல்முருகனை குறைச்சி மதிப்பிடலை, ஆனால் அவருடைய கொள்கை அவருடைய சித்தாந்தம் அவருடைய கூட்டணி கட்சி அந்த மாதிரி போயிடுறார். கூட்டணியில் இருக்கும்போது அவரால் தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியாது, தன்னிச்சையாக ஒரு கருத்தையோ ஒரு கொள்கையோ ஒரு சித்தாந்தத்தை கொண்டு போய் சேர்க்க முடியாது. நான் அண்ணன் அந்த 2 பேருமே எனக்கு அண்ணனே, 2 பேர்த்தையும் நான் ஒரு இடத்துல தான் ஒப்பிட்டு அது கட்சிக்காரவங்களுக்கு செய்கிறது. கட்சியில் இருக்கக்கூடிய உள்கட்சி பிரச்சனைகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லா கட்சியிலுமே இருக்கும். நான் என் கட்சியில் இல்லைன்னு சொல்லலை, நான் சொன்னதை இல்லைன்னு சொல்லலை, மாற்றுக்கருத்தை சொல்லலை, அதுல இருந்து கருத்தை பிறழி மாற்றியும் சொல்லலை. நான் சொன்னதெல்லாம் உண்மை, அதில் என்ன வகையான மாற்றுக்கருத்து இல்லை. இப்பயும் நான் சொல்கிறேன், நாம் தமிழர் கட்சி போன்று தமிழ்நாட்டிலே எந்த ஒரு கட்சியும் இதே மாதிரியான உறுதித்தன்மையோடு நான் கூட்டணிக்கே போக மாட்டேன்னு சொல்லி நிற்கக்கூடிய உறுதித்தன்மையோடு இருக்கக்கூடிய கட்சி ஒரு கட்சி கூட கிடையாது. நாம் தமிழர் கட்சி மாதிரிய கொள்கைகளையும் சித்தாந்தங்களையும் கடைசி இறுதி மூச்சா பிடிச்சி நிற்கக்கூடிய கட்சி எதுவுமே கிடையாது. அந்த முரண்பாடு வந்த நேரத்தில் கூட நிறைய கேள்விகள் எழுந்துச்சு. நீங்க ஒருவேளை திமுகவுக்கு நீங்க போக போறீங்களோ இல்ல வேற கட்சிக்கு நீங்க வந்து தாவ போறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள்லாம் வந்தது. ஆனாலும் வந்து எல்லாருமே எதிர்பார்த்தாங்க, இல்லை இவர் கண்டிப்பா இவர் வந்து விலகி போயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி. எல்லாத்தையும் தாண்டி நாம் தமிழர்ல தான் நம்ம பயணிக்கணும் அப்படிங்கிற அந்த உறுதியான நிலைப்பாடு எதனால வந்துச்சு? அதான் சகோதரர், இன்னைக்கு நிலைமைக்கும் என்னை கூப்பிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நிலைமைக்கும் ஒரு கட்சியிலேருந்து ஒரு பெரிய நபர் கூப்பிட்டாரு, ஒரு பெரிய தொகை சொன்னார். என்கிட்ட கார் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய லக்ஸரி காரு, இந்த மாதிரி எல்லா வகையான வாய்ப்புகளும் கொடுக்குறாங்க, பேசுகிறாங்க. நான் சொல்ல வர்றது என்னன்னா, எனக்கான தனிப்பட்ட வாழ்க்கை என்பது வேறு, இந்த இனத்திற்கான கொள்கை கோட்பாடு சித்தாந்தம் என்பது வேறு. நான் ஏற்றுக்கொண்ட தலைவன் யாரு நான் பார்க்குறேன். நான் ஏற்றுக்கொண்ட தலைவன் தேசிய தலைவர் பிரபாகரன், உலக தமிழர்களுக்கான ஒற்றை தலைவர் அவர் தான். அவர் என்னென்ன வகையிலையெல்லாம் இந்த மக்களுக்கு மக்களோட மக்களாக வாழ்ந்தார் நான் பார்க்குறேன். உலகத்தில் எத்தனையோ புரட்சியாளர் இருக்காங்க, எந்த ஒரு புரட்சியாளரும் தான் கொண்ட கொள்கைக்காக
தான் பெற்ற பிள்ளைகளையோ தான் கட்டிய மனைவியவோ தன்னை பெற்ற தாய் தந்தையோ உயிர் பலி கொடுத்ததே கிடையாது. எல்லா பேருமே போராளிகளாக இருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய பிள்ளை வெளிநாட்டிலேயோ அல்லது ஒரு பாதுகாக்கப்பட்ட இடத்திலேயோ படிப்பார்கள், வாழ்வார்கள், அவர்களுக்கான வாரிசுகள் இருக்கும். ஆனால் தேசிய தலைவருக்கு நான் தான் வாரிசு என்று சொல்லக்கூடிய இரத்த உறவுகள் யாருமே இல்லை. எல்லா பேருமே போர்லேயே செத்தாங்க. இந்த தியாகத்தை நம்ம தேசிய தலைவர் பிரபாகரன்ட்ட பார்த்தா அந்த ஒரே காரணத்துக்காக தான் மாவீரர்களையும் தேசிய தலைவர் பிரபாகரனையும் உயிராக நேசிக்கிறோம். இப்படியாக கொண்ட ஒரு நபரை தலைவராக ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் எப்படி போய் திமுக அதிமுகலையும் பயணிக்கிறது? நாம் எப்படி போய் காங்கிரஸையும் பிஜேபியும் போய் பயணிக்க முடியும்? இது சித்தாந்தமாக இல்லை. அதாவது கொள்கை சித்தாந்தம் இதை தாண்டி என் மனசுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கும்ல. இப்போ நான் என் முகத்தை கண்ணாடியில் பார்க்கும்போது எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரணும், எனக்கு ஒரு நம்பிக்கை வரணும். நம்ம சரியான பாதையில் போகிறோம், சரியான கொள்கையை பின்பற்றுறோம், சரியான கொள்கையை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கிறோம்ன்ற ஒரு தன்னம்பிக்கை வரணும். என் முகத்தை பார்த்து நானே காரி துப்புற அளவுக்கு வந்துடக்கூடாது. ரொம்ப வியப்பா இருக்கு. நாம் தமிழர்ல பயணிச்சவங்க இவ்வளவு தெளிவா இருக்காங்க அப்படிங்கறத பார்க்கும்போது, நீங்க சொல்லும் போது கேட்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா உங்களுடைய இந்த கருத்து வேறுபாடு வரும்போது உங்களுடைய சம்பந்தப்பட்டவங்க காளியம்மா அவங்க அதிமுக போய் சேர்ந்துட்டாங்க. சகோதரர் ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நாம எப்படி ஜெயிக்க போறோம் தேர்தலைன்னு சொல்லி திட்டமிடுவதுதான் மற்ற கட்சியினுடைய அரசியல் வேலை. ஆனால் அடுத்த தலைமுறைக்கும் அடுத்த 100 ஆண்டுகளுக்கு அடுத்த 500 ஆண்டுகளுக்கு இந்த தேசமும் இந்த மண்ணும் இந்த மண்ணில் வாழக்கூடிய உயிரினங்களும் எப்படியெல்லாம் இடர்பாடுகளை சந்திக்க போகுது, எப்படியெல்லாம் இந்த பிரச்சனைகளை சரி செய்யணும், எதிர்காலத்தில் எப்படியெல்லாம் இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் சிதைக்கப்படும், இதற்கு முன்னாடி வாழ்ந்த என் முன்னோர்கள், என் தாத்தன் பாட்டன், எங்க அப்பா, என்னுடைய சொந்த பந்தங்கள் அடுத்த தலைமுறைக்கு தேவையான மலைகளையும் மண் வளத்தையும் இயற்கை வளத்தையும் நம்ம கையில ஒப்படைச்சிட்டு போயிட்டோம். இதை நல்ல முறையில் பயன்படுத்திட்டு நம்ம அடுத்த தலைமுறைக்கு ஒப்படைக்கணும். இது நம்மளுக்கானதல்ல. இந்த கோயில் கட்டுனது நம்மளுக்கானது மட்டுமல்ல. இதற்கு முன்னாடி எத்தனை பேர் இந்த மேடையில் உட்காந்து பேசியிருப்பேன், எத்தனை பேர் இந்த மண்ணில் உழவி இருப்பேன், எத்தனை பேர் இந்த தாமிரபரணி ஆத்துல குளிச்சிருப்பேன். நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, இங்க இருக்கிற அனைத்தையும் நம்ம கடன் வாங்கி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம முன்னோர்கள் நம்மள்ட்ட நல்ல விதமாக கொடுத்துட்டாங்க. இது அப்படியே எந்த வகையிலும் மாசுபடாம கேடாகாம அடுத்த தலைமுறை கையில ஒப்படைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அந்த கடமையை நாம் ஒரு கட்சி உணருது. வெறுமன ஒரு தனிநபருடைய கடமையாக நாங்கள் பார்க்கல. இது ஒட்டுமொத்த இனத்தினுடைய கடமை. இந்த கடமையாக நாங்கள் நிற்கிறோம். ஆகவே இந்த இனத்திற்காகவும் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போராடுறோம். வெறுமன மண்ணுன்னு சொல்ற காரணம், மண்ணு மலடாயிட்டா இதுல வாழக்கூடிய உயிரினங்கள் மலடாயிரும். அடுத்த தலைமுறையை பிரசவிக்க முடியாது. ஆகவே மண் நல்லா இருக்கணும். மண் நல்லா இருந்தால் மண்ணுக்கு மேல குடியிருக்கக்கூடிய மனிதர்களும் அனைத்து உயிர்களும் நலமாக இருக்கும். இந்த உலகம் நலமாகவும் வளமாக வாழ்வதற்கு இந்த 50 சக்திகள் சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களும் சரியாக இருக்க வேண்டும். இங்கே 50 சக்திகளையும் ஊழல் நடந்திருக்கு, 50 சக்திகளையும் இங்கே மாசு அடைஞ்சிருக்கு. இதை பூரா சரி செய்ய வேண்டிய கடமை நம்மள்ட்ட இருக்கு. ஏன்னா இதுவையில மாசுவடைய வைத்தவர்கள் உங்களை போன்ற என்னை போன்ற நம் சமுதாய மக்கள், அறியாமையால் நம் மக்கள் செய்தது. இதை நாம் சரி செய்ய வேண்டிய இடத்துல நாம இருக்கிறோம். படித்தவர்கள் படிச்சிருந்தா சொல்லிக் கொடுக்கணும், பணம் இருந்தால் அள்ளி கொடுக்கணும். பணம் நம்மள்ட்ட இல்லை, படிச்சிருக்கோம், சொல்லிக் கொடுக்கணும். காளியம்மாளை பற்றி பேச வேண்டாம், சகோதரி போயிட்டாங்க, நம்ம தங்கச்சி தான். அவங்களுடைய அங்கேயும் அவங்க போய் சிறப்பாக இருக்கணும். அங்கே எந்த இடத்துக்கு போனாலும் நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியில் போனால் யாரை வேணாலும் கூப்பிடுங்க. அண்ணன் ராஜீவ் காந்தியாக இருக்கட்டும், அண்ணன் கல்யாண சுந்தரமாக இருக்கட்டும், பேராவூர்னி திலீபன் அண்ணாவாக இருக்கட்டும், அல்லது இன்னும் சில அண்ணன்மார்களாக இருக்கட்டும், இப்போ கடைசியாக போன தங்கச்சி காளியம்மாள் இருக்கட்டும், யாரை வேணாலும் போய் உங்களுக்கான தலைவர் யாருன்னு கேளுங்க. அவர்கள் மனதார சொல்லக்கூடியது. வீடியோலாம் அமர்த்திடுங்க, வீடியோலாம் எடுக்காதீங்க, தனியாக கூட்டம் உங்களுக்கான உண்மையிலே உங்களுக்கு பிடிச்ச தலைவர் யாருன்னு கேளுங்க. அவர்கள் ஒருபோதும் அவர்கள் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களை சொல்ல மாட்டார்கள். மாறாக தேசிய தலைவர் பிரபாகரனை மட்டுமே சொல்வார்கள். அதை கேமரா அமர்த்திட்டு கேட்டால் தான் சொல்லுவாங்க. கேமரா ஆன் பண்ணிட்டா வேற வழி இல்லை. ஏன்னா அவர்கள் ஒரு தலைவனை ஏற்றுக்கொண்டு அங்கே இருக்காங்க. அவர்களுடைய உண்மையான தலைவர் யாராக இருப்பாங்கன்னா தேசிய தலைவர் பிரபாகரன். அதனால தங்கச்சி அவங்களுடைய முடிவு. ஒவ்வொரு நபருக்கும் அவர்களுடைய அரசியலோ அவருடைய எதிர்காலத்தை பற்றியோ முடிவெடுக்கக்கூடிய உரிமையும் தார்மீகத்தில் அவங்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. அதனால் அது அவங்க விருப்பம். அவங்களுக்கு என்ன இடர்பாடு, அவங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படிங்கிறது அவங்க தான் அதை சொல்லணும். அவர்கள் எங்கே போனாலும் நல்லா இருக்கணும், எங்கே போனாலும் பேர் எடுக்கணும். நாம் ஒரு கட்சியில் காளியம்மாள் எந்த அளவிற்கு பேரும் புகழோடும் இருந்தார்களோ அதை விட அதிகமாக இருக்கணும். எங்கள் தேசிய தலைவரை விட்டு கொடுத்துறாதீங்க. அவ்வளோதான். நம்ம வைக்கிற கொள்கை தமிழ் தேசிய கொள்கைகளை விட்டு கொடுத்து விடாதீங்க. தேசிய தலைவர் பிரபாகரனை விட்டு கொடுத்துறாங்க. மாவீரர் தியாகத்தை எப்பவும் போல போட்டுருங்க. இப்போ இந்த தொகுதியை பொறுத்தவரை நம்ம முதல்ல பேசிட்டு இருந்தப்போவே வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. நாம் தமிழருக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இருந்திருக்கு. ஏன்னா 1700 ஓட்டுகள் வந்து 17,000 கிட்ட வர்ற அளவுக்கு வந்து வளர்ந்துருக்காங்க. இப்போ இந்த 5 ஆண்டுகளில் வந்து எந்த மாதிரியான வேலைகள்லாம் பார்த்துருக்காங்க? நாம் தமிழர் கட்சி எப்போவுமே இங்கே நடக்கக்கூடிய அரசியல் பிரச்சனைகளுக்கு நம்ம தொடர்ச்சியாக குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கோம், போராடிக்கிட்டே இருக்கோம். இப்போ கூட கடைசியாக கூட மாஞ்சோலை போராட்டத்துக்கு நான் வந்ததுக்கப்புறம் நானே நேரடியாக அனைத்து கட்சி ஆர்ப்பாட்டத்தில் போய் கலந்துக்கிட்டேன். அங்கே போராட்டத்தில் கலந்துக்கிறப்ப விசிக தோழர்களை நான் பேசியிருக்கேன். ஒளி வாங்கிய பேச விடாமே தடுத்து நிப்பாட்ட நான் வாக்குவாதெல்லாம் இல்லை, கைகலப்பே ஆயிடுச்சு. நாங்கள் அதில் வந்து எந்த வகையான, ஏன்னா திருநெல்வேலி மாவட்டம் எப்போதுமே வந்து ஜாதிய சண்டைகளுக்கு பேர் போன ஒரு மாவட்டம். இந்த மாவட்டத்தில் புதுசாக அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுவரைக்கும் நான் சார்ந்த ஒரு சமுதாயமும் விடுதலை சிறுத்தைகள் அந்த அன்னைக்கு வந்து தோழர் சார்ந்த ஒரு சமுதாயமும் சண்டை போட்டுக்கிட்டதே இல்லை. நான் புதுசாக ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கிடக்கூடாது. அங்கேருந்து ஒரு காவல்துறை உயர் அதிகாரி என்கிட்ட கேட்டுக்கிட்டாரு, புதுசாக 2 சமூகங்கள் நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிற வச்சு உங்கள் சார்ந்த 2 சமூகம் இங்கே வந்து ஒரு சண்டைக்கு ஆட்பற்றக்கூடாது,
புதுசா ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே இங்க ஜாதி சண்டைனா ஒரு 3 சமுதாயங்கள் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிற அளவுக்கு தான் இங்க ஒரு ஜாதி சண்டைகளுக்கான அடிப்படை கூறுகள் இருக்கு. நீங்க சார்ந்த சமுதாயமோ அல்லது விடுதலை சிறுத்தைகள் சார்ந்த சமுதாயமோ இங்க சண்டை போட்டுக்கிட்டதே இல்லை. ஒருவேளை நீங்க இதை வச்சு ஒரு சண்டை போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆதரவு வரக்கூடிய நபர்களும் அவருக்கு ஆதரவு வரக்கூடிய நபர்களும் புதுசா 2 சமுதாயத்துக்கு இடையில சண்டை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. அதே மாதிரி தான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே நாம் தமிழர் கட்சியினர் வந்து தொடர்ச்சியா குரல் கொடுக்குறாங்க. அது மாதிரி தான் நாங்கள் போய் மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களுக்கு குரல் கொடுத்தா எங்கள் கையில் அதிகாரம் இல்லை சகோதரர்கள். அனைத்து வகையான துன்பப்புட்டுகளுக்குமான சாதி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது தான் அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு. அந்த இடத்த தான் நாங்கள் நிற்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைக்கு நாங்கள் போராடிக்கிட்டே இருக்கோம், குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் அது தீர்வானு கேட்டால் அதுக்கு தீர்வு இல்லை, தீர்வு காண முடியுமான்னு கேட்டால் அது சாத்தியக்கூறுகள் ரொம்ப குறைவு. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், ஒரு முறை நாம் தமிழர் கட்சிக்கு ஆட்சியை கொடுங்க, இங்கே இருக்கக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைக்குமான முற்றுப்புள்ளியை நாங்கள் வைக்கிறோம். திருநெல்வேலியை பொறுத்தவரை சாதிய சண்டைகளுக்கு கொஞ்சம் பேர் போன ஊர் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க. வெளியில் இருக்கக்கூடியவங்க, அதாவது திருநெல்வேலியை தாண்டி வெளியில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் திருநெல்வேலியை அப்படியே நினைச்சிட்டு இருக்காங்களா? அதுதான் உங்களுடைய பார்வை. அப்படி கிடையாது. நானும் வெளியில இருந்து வந்தேன், உங்களுக்கு தெரியும். நான் திருநெல்வேலி மாவட்டத்தை சாராதவன், நான் வெளியில இருந்தா வந்தேன். ஆனால் நான் திருநெல்வேலி மாவட்டத்தை வந்து பார்த்த பிறகு நான் இங்க பார்த்தது பூராமே ஜாதி தான். இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இங்க ஒரு ஜாதி, ஒரு பெரும்பான்மை இருக்கு. அந்த பெரும்பான்மை ஜாதியினுடைய வாக்குகள் பூராமே ஒரு இடத்துக்கு போயிரும்னு தெரிஞ்சா அந்த வாக்குகளை பூராத்தையுமே கைப்பற்றுவதற்கு ஒரு ஜாதி கலவரத்தை திட்டமிட்டு ஏற்படுத்துறாங்க. நான் கேட்கிறேன், நாங்குநேரில் நடந்த இப்ப ஜாதிய பிரச்சனை, அதுக்கான அடிப்படை காரணம் என்ன சொல்லுங்க? ஏதாவது காரணம் இருக்கா? 2 ஜாதியில வெட்டுப்பட்டவங்க யாராவது வெட்டினவங்களை கெட்ட வார்த்தையில் திட்டினாங்களா? ஜாதிய ரீதியாக திட்டினாங்களா? ஆபாச பேச்சு பேசினாங்களா? இல்லை அவங்கள போய் எதுவும் மம்பிழுத்தாங்களா? எதுவுமே இல்லை. அவர்கள் வாட்டுக்கு அவங்க வாழ்க்கையை அவங்க ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்க எங்க இருந்தா வந்து அவன் வாட்டுக்கு போறான், சரசரன்னு வெட்டுறான் போறான்னா அப்ப என்ன அர்த்தம் இங்க? புரியுதுங்களா? அப்ப யாரோ ஒருத்தவங்க திட்டமிட்டு தானே ஏற்படுத்துறாங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்தது இன்னொரு ஊர்ல நடக்குது, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிகமா இருக்கு. ஆரம்பிக்கப்படுறதே இங்கே தானே இருக்கு. என்ன காரணம்? இங்க நடந்த இதே மாதிரியான சாதிய கலவரம் சிவகங்கையில் நடந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. மதுரையில் நடந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. தேனியில் நடந்திருக்கு, திண்டுக்கல்லையும் நடந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் ஆரம்பம் பூரா ஏன் திருநெல்வேலியிலே ஆரம்பிக்குது? ஏன்னா இங்க இருக்க மக்களுக்கு இன்று வரை விழிப்புணர்வு போய் சேரல. இந்த ஜாதி பெருசா, அந்த ஜாதி பெருசான்ற ஜாதி பெருமையிலே இந்த மக்கள் இருக்கிறார்களே தவிர ஜாதியை கடந்து மனிதர்களாக இவர்களை உருவாக்கும் அளவிற்கு இங்க இருக்க அரசியல் இல்ல. இங்க இருக்க அரசியல்வாதிகள் தான் இங்க இருக்கக்கூடிய ஜாதி பிரச்சனையை தூண்டி விடுறான். அது நேரடியாக இல்லாமல் மறைமுகமா இருக்கிறாங்கன்னா நம்மள்ட்ட எவிடன்ஸ் இல்ல. இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த பிரச்சனை, நான் உங்கள்ட்ட ஒண்ணே கேட்கிறேன், ஜாதி எந்த காரணமே இல்லாம அவனை போய் வெட்டினான்ல, அவனை சுட்டு அங்கனுக்குள்ளே ஒரு 2 பேர்த்த என்கவுண்டர் பண்ணியிருந்தா அடுத்து ஜாதி கலவரம் வருமா? ஜாதி பிரச்சனை வருமா? வெட்டுப்பட்டவனும் செத்தவனும் ஒரு 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 தீர்வா இருக்குமா இல்லையா? நான் சொல்ல வர புரியுதுங்களா? இவன் என் ஜாதியை பத்தி இழிவா பேசினேன், என் ஜாதி சார்ந்த தலைவரை இழிவா பேசினேன், அல்லது என் ஜாதி சார்ந்த தலைவருடைய கொள்கைகளையோ கோட்பாடுகளையோ சிலைகளையோ ஏதோ ஒரு பண்ணியிருக்கேன், இது இந்த காணொலி ஆதாரம் அப்படின்னு சொல்லி காட்டுனா நீ சொல்றதுல கூட ஒரு நீ அப்படியா இருந்தாலும் கூட வெட்டுவது தவறு. அப்படி இருந்தா கூட ஒரு என்னப்பா அவங்க ஜாதிக்கார பேசிட்டாங்கப்பா, திட்டாங்கப்பா, இவனு கோவப்பட்டு போய் வெட்டிட்டான்னு சொல்லலாம். அவன் சும்மா அவன் டீ கடையிலையும் திண்ணையிலையும் உட்காந்துக்கிட்டு இருக்கான், அவனை போய் ஒருத்தர் வெட்டுறான். அதுக்கான காரணம் என்ன? அப்ப யாரோ ஒரு பின்புலத்துல ஒரு அரசியல்வாதி தன்னுடைய அரசியல் தேவைக்காக தான் சார்ந்த சமுதாயம் ஒற்றுமையா இருக்கணும், இது தேர்தல் நேரம், வெட்டுப்பட்ட ஜாதிக்காரனும் ஒற்றுமையா நிற்பாங்க, வெட்டுவாங்க ஜாதி இங்க இருக்கு, வெட்டுப்பட்ட நபரும் ஒரு ஜாதிக்காரன் பூரா ஒற்றுமையா நிற்பான், அவன் சார்ந்த ஜாதி தலைவர் தான் ஓட்டு போடுவான். வெட்டினான் பாரு, அவனுடைய ஜாதிக்காரனும் ஒரு ஒற்றுமையா ஒரு குடையின் கீழ் நிற்பான், அவன் சார்ந்த தலைவர் தான் ஓட்டு போடுவான். நாம் தமிழர் கட்சி மாதிரி ஜாதி பார்க்காத இவனை தமிழனா பாரு, ஜாதி பார்த்து நீ போடுற ஓட்டு தீட்டுன்னு சொல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு விழுகுமா? இந்த மாதிரி ஊர்ல வாக்கு விழுக வாய்ப்பு இருக்கா? யார் வாக்கு போடுவா? படித்தவர்கள் மட்டும், ஒரு நாகரிகமா படித்தவர்கள் மட்டும் இங்கே போடுவாங்க. யாரெல்லாம் ஜாதியை உயிரா நேசிக்கிறேன், ஜாதி தான் எனக்கு எல்லாமே சொல்ற நபர்கள் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா? புரியுதுங்களா? இந்த ஒவ்வொரு ஜாதி கலவரத்தின் பின்னாடி திட்டமிட்ட ஒரு அரசியல் இருக்கு. படத்துல எல்லாம் பார்த்தா ஜாதினா வெட்டி முடியா, ஜாதிக்காக சண்டை உடையா, ஜாதி கலவரம் நடக்கும்னு நான் உள்ள வந்ததுக்கு அப்புறம் பாக்குறேன், கண் கூட பாக்குறேன். திருநெல்வேலி மாவட்டத்தில் இங்கு ஜாதி கலவரங்களும் ஜாதி பிரச்சனையும் அதிகமாக இருக்கிறது. இதை அரசியல்வாதிகளே ஆளுங்கட்சியும் ஆண்ட கட்சியும் திட்டமிட்டே பரப்புகிறார்கள். குறிப்பாக திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ், இந்த 4 கட்சியை சேர்ந்த கூட்டணி கட்சிகள் தான் இங்க என்ன சொல்லணும்னா, பச்சையா சொல்லணும்னா அரசியல்வாதிகள் தான் இங்க இருக்கக்கூடிய ஜாதி கலவரத்தை வளர்த்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இல்லை, இதுக்கு மத்தியில் இவங்களெல்லாம் தாண்டி நம்மளால வளர்ந்து வர முடியுங்கிற நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? இங்க படிச்சவங்க இருக்காங்க தானே, படிச்சுக்கிட்டு இருக்கவங்க இருக்காங்க தானே. நான் பிரச்சாரம் பண்ண பார்த்துருக்கீங்களா? வெறும் பள்ளிக்கூடத்துட்டே போய் பிரச்சாரம் பண்ணு, கல்லூரிகள்கிட்டயா போய் பிரச்சாரம் பண்ணு. ஏன் தெரியுமா? 50 வயசுக்கு மேல இருக்கவங்கள நம்ம சொல்லி மாத்துவது கடினம். ஆனால் அந்த பள்ளியில் படிக்கிறவன், கல்லூரியில் படிக்கிறவன் பசு மரத்தாணி போல, அவன்கிட்ட பேசினாக்க அவன் ஜாதிய கலவரங்களுக்கு போக மாட்டான், அவன் மதுவை எடுக்க மாட்டான், கஞ்சாவை எடுக்க மாட்டான். அவனுக்கான விழிப்புணர்வு கொடுக்கணும். நாம விழிப்புணர்வு கொடுக்க வேண்டிய இடம் கல்வி நிலையங்கள். அங்க விழிப்புணர்வு கொடுத்தீங்கன்னா அது கந்தக வெடி மாதிரி. அந்த இடத்துல புரட்சியை பத்த வச்சிங்கன்னா அவன் மாறுவான், இந்த சமுதாயத்தை மாற்றுவான். அதனால தான் நாங்கள் அவனை நம்புகிறோம், அடுத்த தலைமுறையை நம்புகிறோம். இன்னைக்கு பள்ளிக்கூடத்துலையும் கல்லூரிலையும் படிச்சுக்கிட்டு இருக்க மாணவ சமுதாயத்தை நம்புகிறோம், இளைஞர் பட்டாளத்தை நம்புகிறோம். அதனால தான் இளைஞர்கள் நோக்கி ஓடுறோம். இன்னைக்கு இருக்கிற 50 வயதுக்கு மேலே இருக்கவங்க ஜாதிக்காகவும் மதத்துக்காகவும் நான் இந்த பரம்பரையை அந்த கட்சி தான் ஓட்டு போடின்னு அவங்க இருப்பாங்க. அவர்களை மாற்றுவது எங்களுடைய எண்ணம் அல்ல. அவர்கள் மாறினால் மகிழ்ச்சியை சந்தோஷமாக ஏற்றுக்கிறோம்.
அவர்கள் மாறாவிட்டாலும் அதை பற்றி நாங்கள் கவலைப்பட போகிறதில்ல. எங்களுடைய தலைமுறை அடுத்த தலைமுறை பள்ளியிலையும் கல்லூரியும் படிச்சுக்கிட்டு இருக்க இளைஞர்கள் தான். இல்லை, உங்களுடைய நம்பிக்கைக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதுவும் இல்லாமல் வந்து தாமிரபரணியை நம்பி வந்திருக்கீங்க. நிச்சயமாக வந்து உங்களுடைய அந்த எண்ணங்கள் வந்து எந்த அளவுக்கு ஈடேறுது அப்படிங்கிறத காலம் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் இவ்வளோ பரபரப்புகளுக்கு மத்தியில் வந்து எங்களுக்காக நேரம் கொடுத்து பேட்டி கொடுத்ததுக்கு நேரம் நன்றி. மகிழ்ச்சி.